here high and dry. Oh, I don't. கேஷியை வந்து ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பிரஸ் அவென்யூ அதாவது இஏ மால் வந்து கூட்டிகிட்டு போயிருந்தேன். அவளை ரொம்ப நாளாக கூட்டிகிட்டு போகணுன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் என்னால் கூட்டிகிட்டு போக முடியல. இன்ஃபேக்ட் இது என்னோடய ஆஃபீஸ்க்கு ரொம்ப 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 பக்கத்துலேயே தான் இருக்குது. பட் இருந்தாலும் என்னால் கூட்டிகிட்டு போக முடியல. இப்போ தான் டைம் வந்திருக்கு. ஸோ நாங்கள் 2 பேருமே இஏ மால் வந்து வந்திருக்கோம். நான் கேஷியை வந்து இன்றைக்கி எங்கெல்லாம் கூட்டிகிட்டு போகிறேன் இஏ மாலில், அவளுக்கு என்னென்னலாம் காட்ட போகிறேன்றதா இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. நாங்கள் ஃபர்ஸ்ட்டு வந்து ஃபன் சிட்டி போனோம், அப்புறமா வந்து சாப்பிட்டோம், அதுக்கப்புறம் கொஞ்சம் ஷாப்பிங் போனோம். ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஃபர்ஸ்ட் ஷாப்பிங் போய்ட்டு அப்புறமா ஃபன் சிட்டி போகலாமா? எனக்கு பசிக்கல, எனக்கு பசிக்குதே. எங்கே எங்கே போனோம்? ஃபன் சிட்டி. பல்லக்கட்டு பல்லக்கட்டு புதுசாக விழுந்துருச்சுல. சரி காட்டு 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 வியூவர்ஸ் காட்டலாம். காட்டுப்பா, காட்டு 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 காட்டு. இங்கே வா இங்கே வா காட்டு. ஸோ கேஷி வந்து ஃபஸ்ட்டு ஃபன் சிட்டி தான் போகணுன்னு சொன்னதுனால நாங்கள் அங்கே தான் கூட்டிகிட்டு போனோம். பரவாயில்ல, ஓரளவுக்கு க்ரௌட் இருந்துச்சு, ரொம்ப க்ரௌட் இல்லை. ஃபர்ஸ்ட் உள்ளே போயிட்டு டிக்கெட் வாங்கி ரீசார்ஜ் பண்ணிட்டோம். அதுக்கடுத்து வந்து ஸ்டார்டிங்லேயே இருந்து சின்ன சின்ன கேம்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு விளையாட ஆரம்பித்தோம். அண்ட் அதுக்கடுத்து கேஷிக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதெல்லாம் தான் விளையாடணும். எல்லாமே உனக்கு பிடிச்சிருந்ததுல? ரொம்ப பிடிச்சதா கொஞ்சம் பிடிச்சிச்சா? ரொம்ப. வாட்டர் ஷூட் கேம் தானே அது. அப்புறம் அந்த வாட்டர் கேம் கிட்ட போய் நான் ரொம்ப விளாட்னேன். இப்போ ரொம்ப சூப்பராக இருந்தது. ஃபஸ்ட்டு வாட்டர் கேம், அப்புறம் இதே மாதிரி இருக்கிற பால் கேம், கார் கேம், வேறு என்ன விளையாண்டோம்? அந்த மீனெல்லாம் கேட்ச் பண்ணுவோம். மீன் ஃபிஷ் கேட்ச் பண்ணுறது. அப்புறம் வேறு என்ன விளையாண்டோம்? ஸோ இது எல்லாமே விளையாடி முடிக்கிறதுக்குள்ளே டைம் வந்து ஒரு 2 o'clock கிட்ட ஆயிடுச்சுல. ஆமாம், 2 o'clock ஆயிடுச்சு. ஸோ பசி ரொம்ப வந்துச்சு. அதனால என்ன பண்ணோன்னா பிரேக் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்து திரும்ப விளையாடலான்ற ஒரு பிளானில் வந்து நாங்கள் சாப்பிட போயிட்டோம். ஒரு வாய் மட்டும் உங்ககிட்ட இருந்து வாங்கிட்டேன். நான் வெஜ் நூடுல்ஸ் தான் சொல்லியிருக்கேன். எக்ஸ்பிரஸ் அவென்யூ மால் பிடிச்சிருக்கா? நம்ம எதுவுமே ஷாப் பண்ணல. உனக்கு நம்ம எதுவுமே ஷாப் பண்ணல. நிறைய ஷாப் பண்ணிட்டு நம்ம லாஸ்ட் ஒரு கேம் விளையாட்டு போயிடலானே வீட்டுக்கு. எனக்கு வாய் எரியுது. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் ஜென்ரலாக இந்த இது ரேண்டமாக போய் எல்லாமே ஷாப்பிங் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருந்தோம். அதுக்கு முன்னாடி இந்த ஜங்கிள் இருந்துச்சுல, அங்கே போயிட்டு உள்ளே போகலான்னு கேஷி ரொம்ப ஆசைப்பட்டா. பட் ஆனால் நாங்கள் 2 பேர் மட்டும் உள்ளே போகிறது எனக்கு வந்து அவ்வளோ பிடிக்கல. ஸோ கொஞ்சம் வெளியவே சுற்றுற மாதிரி சுற்றலான்ட்டு ஷாப்பிங் போயிட்டோம். We'll take photo. Come. Wanted to take photo? It is looking like your sister.
சேம் ஹேர் ஸ்டைல். ஓகே, அங்கே நில்லு, நான் ஃபோட்டோ எடுக்கிறேன். நில்லு. Baby, you give me ice and fire. You're channeling wind and rain. You're some kind of butterfly. மினிசோ மால் பற்றி எல்லாருமே நிறைய ரொம்ப சொல்லியிருந்தாங்க. சரி, கண்டிப்பாக அங்கே போய் ஷாப் பண்ணணும். நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் போகிறேன். போய் பார்த்தேன், பட் எல்லாமே எனக்கு வந்து ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருந்துச்சு. ரொம்ப க்யூட்டான திங்ஸ் எல்லாம் இருக்குது அதெல்லாம் சொன்னாங்க, பட் அப்படிலாம் எதுவுமே இல்லை. பட் சாஃப்ட் டாய்ஸு, குழந்தைங்களுக்கு பிடிச்சது அண்ட் உங்களுக்கு தேவையான குட்டி குட்டி திங்ஸ் எல்லாம் இருக்குது. நான் ஒரு ஹெட்செட் மாதிரி ஒன்று வாங்கியிருந்தேன், அது ஒரு க்யூட்டாக இருந்துச்சு. அண்ட் வந்து முக்கியமாக அந்த காட்டன் பேட்ஸ் வேணும்னா கண்டிப்பாக அங்கே போய் வாங்கலாம், நல்லா அஃபோர்டபுளாகவே இருந்தது. இதை தவிர எனக்கு அங்கே பெருசாக வாங்குறதுக்கு வேறு ஒன்றுமோ இல்லை. நான் கேஷியை வந்து ஒரு டாய் அவள் சூஸ் பண்ணி வச்சுட்டு இருந்தா, பட் ஆனால் கடைசியில் என்னன்னு தெரியல, அவளே மனசு மாதிரி எனக்கு இந்த டாய்லாம் வேண்டாமா, நம்ம வெளியே போகலான்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டுட்டு வந்துட்டான். ஸோ இதெல்லாம் பண்ணி முடிக்கவே கொஞ்சம் டயர்டாக ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா மேலே ஃப்ளோர் கீழே ஃப்ளோர் எல்லாமே ஏறி ஏறி இறங்கிட்டு குழந்தையும் வந்து டயர்டாக ஆரம்பிச்சிட்டா. ஸோ அதனால் ஒரு டைம் ஒரு 3:30 4 o'clock இருக்கும். அந்த டைம்லேயே வந்து நாங்கள் வீட்டுக்கு கிளம்பலான்னு முடிவு பண்ணிட்டோம். அதுக்கு முன்னாடி கேஷி வந்து வேறு ஏதாவது சாப்பிட கேட்டால், ஸோ நான் வந்து ஒரு ஐஸ்கிரீம் ட்ரை பண்ணலான்னு சொல்லிவிட்டு அந்த டர்க்கிஷ் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கலான்னு அவகிட்ட கூட்டிகிட்டு போனேன். அங்கே ரொம்பவே என்ஜாய் பண்ணா. பட் ஆனால் அவளுக்கு ரொம்ப கோவம் வேறு வந்துடுச்சு, அவங்க ஏமாத்தினது சீட் பண்ணதெல்லாம் பார்த்துட்டு. பட் ஃபைனலாக வந்து எப்படியோ ஐஸ்கிரீமை கேட்ச் பண்ணிவிட்டு நான் டேஸ்ட் பண்ணோம் 2 பேருமே. பட் அந்தளவுக்கு வாவ் டேஸ்ட் அப்படிலாம் இல்லை. ஒரு நார்மல் லோக்கலாக வாங்கி சாப்பிட்டா எப்படி இருக்கும் ஐஸ்கிரீம், அந்த மாதிரி தான் இருந்துச்சு. Don't leave me here high and dry. Oh, well, I don't wanna jinx it, baby, and twist myself at the spine. Don't wanna overthink. என்ன அந்த அங்கிள் சீட் பண்ணது உனக்கு பிடிச்சதா? அந்த அங்கிள் சீட் பண்ணாரு, உனக்கு பிடிச்சதா? ஏன்? அது ஆக்சுவலாக ஒரு கேம். அதுதான் வந்து டர்க்கிஷ் ஐஸ்கிரீம் சொல்லுவாங்க. நீ அந்த வீடியோ பார்த்ததில்ல? சர்ப்ரைஸ். நல்லா இருந்ததுல. கேஷியோட கண்ணும் வந்து எல்லா ஷாப்புக்குள்ளேயும் போக ஆரம்பிச்சிச்சு. ஸோ நாங்கள் வந்து வேண்டான்னு சொல்லிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களெல்லாம் அதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogging டைப்பில் இருக்கிற மாதிரியான வீடியோஸில் வந்து இனிமேல் அடிக்கடி பார்ப்பீங்க. See you all. Bye. Bye bye. Bye bye. Bye சொல்லிடு. Oh.